போற வழியெல்லாம் புளியங்காய், மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அத ஆட்டைய போட்டு தின்னுட்டே போற ஒரு சுகமே ரொம்ப சுகம். அந்த மாரி புளியங்காய் மரத்த ஒரு பார்வையும் நம்ம அ ஆள ஒரு பார்வையும் பார்த்தோம்னா போதும், "என்ன புளியங்காவா?" அப்படின்னு கேட்டுட்டு நிப்பாட்டி நமக்காக பறிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன், நமக்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் வந்து பறிச்சு கொடுத்து அத டேஸ்ட் பண்ணிக்கிட்டே எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் கணக்கம்பெட்டி அப்பாவ பார்க்க தான் போறேன். எனக்கு மனசு ஒரு மாரி கஷ்டமா இருந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னா, நான் வந்து கணக்கம்பட்டிக்கு போயிருவேன். என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதனால கணக்கம்பட்டிக்கு கிளம்பி போயிட்டோம். நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 2 பேர் மட்டும் போற அந்த ஒரு சுகம் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ ஆனந்தம், அந்த நாள் ஃபுல்லா ஹாப்பியா இருந்தேன். ஸோ போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு ஒரு சில இன்சிடென்ட் வந்து மிராக்கிள்டா நடந்தது. நம்ம போனது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பௌர்ணமி போல, நமக்கு தெரியல. திடீர்னு கிளம்பி போயிட்டேன். காலைல எல்லாமே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். சரி போயிடலாம் அப்படின்னு போனா சரியான கூட்டம். எப்படா தரிசனம் அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க ஐயர் முன்னாடி போயிட்டோம். "நீங்க வாமா, இங்கேயேம்மா நிக்கிற, நீ வா உள்ள வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தரிசனம் கொடுத்தது வந்து என்னால் நம்பவே முடியல. அது போக இன்னொரு சில மிராக்கள்லாம் நடந்தது. அதை வர வர அடுத்த விளாக்லாம் நான் சொல்றேன். வெகு சிலரோட ரீல்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். அந்த விளாக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க கூடயே பயணிக்கிற ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் வந்து இருக்கும் அந்த ரீல்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி ரீல்ஸ் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்காது. வீடியோ எடுத்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த தடவை எப்படியாவது போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா நான் சமையல் பண்ணிக்கிட்டே போட்ட வீடியோ தான் இது. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து யார் வீட்டு தோட்டம்னே தெரியல. தென்னந்தோப்புல நானும் அவரும் மட்டும் நாங்கள் சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு சிரிச்சு பேசி ரொம்ப நாள் கழிச்சு கை கோர்த்து நடந்து வந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. போற வழியில சோளக்காடு நிறைய இருந்தது. எப்பயும் போலதான் எப்படின்னு திரும்பி பார்த்தேன். என்ன சோளக்கருது அடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி எனக்காக என்னவர் பறிச்சு கொடுத்த சோளக்கருது வந்து சோளக்கருது டேஸ்டா இல்லை அவர் பறிச்சு கொடுத்தனால டேஸ்டா என்னன்னு தெரியல. பட் வந்து சாப்பிட்ட உடனே ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த சோளக்கருது நல்லா இருந்தது. அந்த வயக்காட்டுக்காரர் மன்னிச்சுக்கங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து ஆட்டை போட்டு சாப்பிட்ற பழக்கம் ரொம்பவே பிடிக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த விளாக் எப்படி இருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரா போட்டா பாப்பீங்களா, நல்லா இருக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்க. என்னோட ஒரு சில அனுபவங்களை இந்த விளாக் மூலியமா பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொங்கல் காம்போ வேற போயிட்டே இருக்கு. வேணுன்றவங்க கீழே தெரியல நம்பர்லயோ இல்லை வெப்சைட்லயோ நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் அரிசியை பத்திலாம் கேட்குறீங்க, எப்படி சமைக்கணும், என்ன மாதிரி குழந்தைக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி சமையல் வீடியோவாகவும் நம்ம செஞ்சு அந்த ரெசிபிஸை போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து பகிர்ந்துக்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.